கோபிச்செட்டிப்பாளையம் கொலப்பலூரை அடுத்த நாகப்பகவுண்டம்புதூர் பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். அங்கிருக்கும் மக்கள் சாலை வசதி வேண்டி என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டார்கள், அவர்கள் சந்திக்கும் இன்னல்கள், விரிவான தகவல்கள். வணக்கம் ஜெனிஃபர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கொலப்பலூர் பேரூராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு பகுதியானது நாகப்பகவுண்டம்புதூர். இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் கடந்த 50 ஆண்டு காலங்களாக இந்த கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் இருசக்கர வாகனம் மூலியமே பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. தற்போது 100 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் 100 குடும்பத்திற்கும் மொத்தமாக ஒரே குடிநீர் குழாய் மட்டுமே உள்ளது. இந்த கிராமத்தில் அடிப்படை வசதி சாலை வசதி இல்லாததால் இந்த கிராமத்தை விட்டு கிட்டத்தட்ட தற்போது இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்த நிலையில் தற்போது 30 குடும்பங்கள் மட்டுமே இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் பல்வேறு கட்டங்களாக தேர்தலை 3 முறை புறக்கணித்தும் வரக்கூடிய அதிகாரிகள் உறுதிமொழியை அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்து வருகின்றன. தற்போது இந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடம் கேட்டறியலாம் இது என்னென்ன பிரச்சனைகள் இவங்க சந்திக்கலான்னு. வணக்கம், நீங்கள் இந்த கிராமத்தில் 50 ஆண்டு காலமாக இருக்கீங்க. இந்த கிராமத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சாலை வசதி எதனால் பண்ணி கொடுக்கலாம்? வணக்கம் சார், நான் என்னோட பேர் ஜெகதீஷ். நான் இங்கே ஈரோடு மாவட்டம் கொலப்பலூர் பேரூராட்சி 15வது வார்டுக்கு உட்பட்ட நாகப்பகவுண்டனூர்லேருந்து பேசுகிறோம். எங்களோட அடிப்படை கோரிக்கைகளான சாலை, சாக்கடை, மயானம், குடிநீர் போன்ற அடிப்படை கோரிக்கைகளை செஞ்சு கொடுக்க சொல்லி கொலப்பலூர் பேரூராட்சிகிட்ட மனு கொடுக்குறோம். பல நாட்களாக மனு கொடுத்தும் எந்த அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கல. அப்படிங்கிறனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறோம். வழக்கு தாக்கல் பண்ணுறதுல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 நீதிபதி அமர்வு விசாரணை பண்ணி அடிப்படை வசதிகள் அதிகாரிகள் பரிசீலனை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் நாங்கள் அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்க சொல்லி மீண்டும் மனு கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கக்கூடிய இடம் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால வருவாய்த்துறை தடையின்மை சான்று இல்லது நில வகைப்பாடு மாற்றம் செஞ்சு கொடுத்தா நாங்கள் அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கறதா சொல்றாங்க. அப்ப வருவாய்த்துறையிட்ட மனு கொடுக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொலப்பலூர் பேரூராட்சியிலேயே பல இடங்களில் பாலம் கட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் தடையின்மை சான்று வாங்கிட்டா பாலம் கட்டினாங்க. அப்படி தடையின்மை சான்று வாங்கி இருந்தாங்கன்னா அதனோட நகல் காப்பி எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, நாங்கள் அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதே கொலப்பலூர் பேரூராட்சியில் பல இடங்களில் பாலம் கட்டியிருக்கும் போது எங்களோட ஊருக்கு மட்டும் ஏன் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறது எங்களோட பிரதான கோரிக்கை. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் மீண்டும் மனு கொடுத்துட்டே இருக்கிறோம். மனு வருவாய்த்துறை பேரூராட்சி நிர்வாகத்துக்கு அனுப்புறது, பேரூராட்சி நிர்வாகம் வருவாய்த்துறைக்கு அனுப்புறது, இப்படியே மாறி கடித பரிமாற்றம் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. இதனால நாங்கள் என்ன இறுதியாக முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மனித உரிமை அமைப்புகள் மூலியமா நாங்கள் பேரூராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறதாகவும், அடுத்த கட்டமாக இதை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு இது தொடர்பான எங்கள் அடிப்படை கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்ததாக நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம். அவர் கூறியது போலவே இந்த கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து கொடுத்தாலே அடிப்படை வசதிகளான ஒரு அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ், யாராவது இறந்து விட்டால் அவர்களை கொண்டு செல்வதற்கான மயான வசதி போன்ற எந்தவித வசதிகள் இல்லை எனவும், தொடர்ந்து இதே போல சாலை வசதி போடாத பட்சத்தில் வரும் தேர்தலையும் புறக்கணித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாக தெரிவித்துள்ளனர். இந்த பதிவு மக்களுக்கு தீர்வை வழங்கும் என நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.